Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 2 டிஆர்பி ரேட்டிங்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, டாப் 5ல சேஞ்சஸ் நடந்திருக்கா, டாப் 5 எந்த சேனல் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஃபுல் டிஆர்பி ரேட்டிங் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சீரியல் பார்த்தினா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணிட்டுறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 by 1 சேனல் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் எடுத்துட்டா எந்த சீரியல் வெரி லோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சண்டைக்கோழி தான் வெரி லோ பிளேஸில் இருக்காங்க. ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 1.29. ஸோ மோர் வீக்காகவே சண்டைக்கோழி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அமுதாவும் அன்னலக்ஷ்மியும். ஸோ ஆன் த வேல சீரியல் எண்டிங் ப்ராசஸ் போகுது. ஸோ அதோட ரேட்டிங் பார்க்கும்போது செகண்ட் லோவில் இருக்காங்க 1.32. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்திரா, கனா, இதயம். ஸோ மொத்தம் 5 சீரியல் பார்க்கும்போது வந்து வெரி லோ 1 something தான் இருக்காங்க ஜீ தமிழில். ஃபுல்லாக பார்க்கும்போது நான் ப்ரைம் டைம் சீரியல்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஜீ தமிழில் அப்கமிங் சீரியல் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நான் ப்ரைம் டைமில் ரொம்பவே லோவாக போயிட்டுருக்காங்க. இதில் எக்ஸ்பெஷலி பார்க்கும்போது அமுதாம் அன்னலக்ஷ்மி ப்ரைம் டைம் அதோட ரேட்டிங் பார்க்கும்போது நான் ப்ரைம் டைம் சீரியலை விட ரொம்பவே லோவாக இருக்குது. அதனால தான் சேனல் வந்து டிசிஷன் பண்ணிட்டாங்க சீரியலை கண்டிப்பாக என் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங் வீக் தான் வந்து அமுதாம் அன்னலக்ஷ்மியோட லாஸ்ட் டே. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்க்கும்போது வித்யா. ஸோ வித்யா நம்பர் 1 ஆல்ரெடி எப்போயோ என் பண்ணுறதா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு ரேட்டிங் வந்து 2 something வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ டைமிங் உங்களுக்கே நல்லா தெரியும். 10:30க்கு இந்த மாதிரி ஒரு டிஆர்பி ரேட்டிங் அப்படின்றது ஒரு குட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து ரீசெண்டாக வந்த சந்தியா, ராகம் அண்டு நலதமயந்தி அவங்களோட ரேட்டிங்ஸ் 3 somethingல இருந்தாங்க. இப்போ ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து 2 something ரேட்டிங்கில் தான் 2 சீரியல் இருக்காங்க. அதுக்கடுத்து சீதாராமன் கரெக்டாக வந்து 4 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மீனாட்சி பொண்ணுங்க பார்க்கும்போது திருப்பி 4 something அதாவது 4.42 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மாறி பார்க்கும்போது ஒரு குட் டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்காங்க 4.72. ஸோ இந்த சீரியலில் மட்டும்தான் எக்கச்சக்க ட்விஸ்டிங் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் பிளேஸில் அண்ணா இருக்காங்க 4.82. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கார்த்திகை தீபம் 5.22. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க கார்த்திகை தீபம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையே இருக்குது, அதுவும் சீரியல் ரிலீஸ் பண்ணி 1 yearம் எந்த சீரியலுமே அச்சீவ் பண்ண முடியாதது கார்த்திகை தீபம் எப்படி மட்டும் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு மெயின்லி பார்க்கும்போது ஒரு குட் டைமிங், சீரியலோட ஸ்டோரி அண்டு மோர் வியூவர்ஸ். ஸோ இதை தான் சீரியலை டாப் 1 டிஆர்பி ரேட்டிங்காக வச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக கார்த்திகை தீபம் ஒரு பெஸ்ட் ஆஃப் சீரியல் ஜீ தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சீரியலில் பிளேசிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கார்த்திகை தீபம் பார்க்கும்போது வந்த டைம்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டாப் 5 சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தடவை எந்தவித சேஞ்சஸுமே இல்லை. ரெகுலராக வந்து டாப் 5 ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க தான் இந்த டாப் 5 அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 5th பிளேஸில் வந்து சீதாராமன் இருக்காங்க. 4th பிளேஸில் வந்து மீனாட்சி பொண்ணுங்க. 3rd பிளேஸில் வந்து மாறி. செகண்ட் பிளேஸில் வந்து அண்ணா. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கார்த்திகை தீபம். ஸோ இதுதான் அவங்களோட டாப் 5 சீரியல் ஆஃப் ஜீ தமிழ்ஸ். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட்டை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெரி ஹை அண்ட் ஹாப்பி நியூஸாக வந்து விஜய் டிவியில் சில சீரியல்ஸில் சேஞ்சஸ் வந்திருக்கு. 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோவில் கிழக்கு வாசல். ஸோ ரீசெண்டாக பிஃபோர் வீக் பார்க்கும்போது 2 something ரீச் பண்ணாங்க. இப்போ திருப்பி பார்க்கும்போது 1 something கிழக்கு வாசல் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைரக்டர் அண்டு ஃபேன்ஸ் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீரியலுக்கு கண்டிப்பாக ஒரு குட் டிஆர்பி ரேட்டிங் வரும், ஃபேன்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ரீசெண்டாக வந்து சக்திவேல் அவங்க செகண்ட் பிளேஸில் அதாவது செகண்ட் லோவில் இருக்காங்க 2.15. அதுக்கடுத்து செல்லம்மா 3வது பிளேஸ் லோவில் இருக்காங்க 2.58. ஸோ அதுக்கடுத்து நீ நான் காதல். ஸோ இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் ஒரு குட் டிஆர்பி ரேட்டிங் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு ரீமேக் ஸ்டோரி இருந்தாலும் ராகவ் அண்ட் அபி இவங்களோட பேரிங்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு.
அப்கமிங் டைமிங்கை வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனிதான் அவங்களோட வியூவர்ஸ் எப்படி வாட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அந்த சீரியலை பற்றின டெய்லி அப்டேட் வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வியூவர்ஸ் நீ நான் காதல் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணனால அதை பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வாட்ச் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங்கில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மோதலும் காதலும் இந்த தடவை ரொம்பவே பேக் வந்திருக்காங்க. அதாவது ஒரு நான் ப்ரைம் டைம் ஈக்குவல் அளவு டிஆர் ரேட்டிங்கை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிஃபோர் பார்க்கும்போது முத்தழகு ரீச் பண்ணி ஹை ரேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மோதலும் காதலும் பார்க்கும்போது 3.92, முத்தழகு பார்க்கும்போது 3.99. ஸோ ஹை ரேட்டிங் நான் ப்ரைம் டைமில் முத்தழகு தான் ரீச் பண்ணியிருக்காங்க. தமிழும் சரஸ்வதியும் வெரி வெரி லோவாக போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி இவங்களோட காம்படிஷன் வந்து நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக மேக்னாவோட ஸ்டோரி கொண்டு வந்திருக்கனால சீரியலை மோஸ்ட்லி டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரி லோவாக 2.48 போயிட்டுருக்காங்க. ஒரு ப்ரைம் டைம் சீரியல் எவ்வளோ லோவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ப்ரைம் டைம் சீரியல் 4 பாயிண்ட் சம்திங் எடுக்கிறப்போ எப்படி ஒரு ப்ரைம் டைம் சீரியலோட ஸ்டோரி பிடிக்காம 2.48 தான் வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கு இவங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து பார்க்கும்போது மகாநதியை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். இவங்களோட பேரிங் இப்போ வேறு லெவல் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. விஜய்க்கு இப்போ தான் காவேரி மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்களோட ஃபேன்ஸ்க்கு 1/1 லவ் அண்ட் ட்விஸ்டிங் அண்ட் மோர் ஃபன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எஸ்டர்டே நான் வந்து மகாநதியை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அப்டேட்டை அப்கமிங் வீக் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோரே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஆஹா கல்யாணம். ஸோ ஆஹா கல்யாணம் ஒரு குட் ரேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் ஹை லெவல் போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2. ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1க்கு கிடச்ச ரெஸ்பான்ஸ் சீசன் 2க்கு கிடைக்கல. பட் சேம் பிளேஸை அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பாக்கியலக்ஷ்மி. ஸோ பாக்கியலக்ஷ்மியோட ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ரேட்டிங் வந்து 7.59. ஒரு ஆவரேஜான சீரியலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டிங் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சிறகடிக்க ஆசை. ஸோ பிஃபோர் வீக் வந்து மனோஜை பற்றின உண்மை தெரிய வந்துச்சு ரோஹிணிக்கு. ஸோ எக்ஸ்பர்ட்டாக எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் சொல்லியிருந்தோம் அப்கமிங்கில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அதே மாதிரி வீக் வேறு லெவல் வந்து டிஆர் ரேட்டிங்கை ரீச் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 9.08 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 பாயிண்ட் சம்திங் இருந்த சிறகடிக்க ஆசை வீக் 2ல் 9.08 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ மனோஜோட ட்ரூத் ரிவலுக்கு. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் இனிமேல் டிஆர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீரியல் ஸ்டோரி போயிட்டுருக்கு. இப்போ கூட நியூவாக ஒரு ஃபேமஸான ஆக்டர் வேறு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் ட்விஸ்டிங் அண்ட் மோர் ஃபன் இருக்க போது. ஏன்னா ரோஹிணி அவங்களோட கொலாப்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சீரியல் இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறனால இனிமேல் டிஆர் ரேட்டிங்கை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ விஜய் டிவியில் டாப் 5 சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5th பிளேஸில் வந்து மகாநதி இருக்காங்க. 4th பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர், 3rd பிளேஸில் ஆஹா கல்யாணம், 2nd பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி, 1st பிளேஸில் சிறகடிக்க ஆசை. ஸோ வேறு லெவல் டிஆர் ரேட்டிங் சிறகடிக்க ஆசை 9.08 எடுத்து அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வித சேஞ்சஸுமே இல்லை விஜய் டிவியில். இதுதான் டாப் 5 ஆஃப் சீரியல்ஸ் விஜய் டிவியில். அதுக்கடுத்து சன் டிவி. ஸோ சன் டிவி எடுத்துட்டோன்னா லோ டிஆர் ரேட்டிங்கில் செவந்தி இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மீனா. ஸோ அதுக்கடுத்து அன்பேவா இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அனாமிகா அண்டு அன்பேவாவுக்கு பெரிய காம்படிஷன் போயிட்டுருக்கு. எப்போ தான்ப்பா அன்பேவா என் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பிப்ரவரி மந்த்தில் அப்டேட் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனாமிகா ட்ராப் பண்ண மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பேவா எண்டிங் வந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கடுத்து பூவாத்தலையா ஒரு குட் டிஆர் ரேட்டிங்கில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிரியமான தோழி கொஞ்சம் பேக் வாங்கியிருக்காங்க. மலர் சீரியலுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து அருவி அண்டு புது வசந்தம் இதெல்லாம் ஆவரேஜான டிஆர் ரேட்டிங் தான். மிஸ்டர் மனைவி வந்து 4 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கியா நான் ப்ரைம் டைமில் ஹை லெவல் டிஆர் ரேட்டிங் எடுத்திருக்காங்க 4.25. பட் என்ன
ஒரு சேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் குயிட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நியூ ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீக்கில் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஹீரோயினை எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் என்ன டிஆர் ரேட்டிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஆனந்தராகம் ஒரு 6 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. இனியா ஒரு ஆவரேஜான ரேட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது சுந்தரி 3rd பிளேஸ்லேருந்து 5th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 9.33. எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 9.59 ரீச் பண்ணியிருக்காங்க. 3rd பிளேஸில் வானத்தை போல. ஸோ வானத்தை போல அப்படின்னு பார்க்கும்போது பிஃபோர் வீக் 4th பிளேஸில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ வானத்தை போல சீரியல் பற்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோரி லைன் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டா இருந்தாலும் இவங்க டாப் 5க்குள்ளே எப்போவுமே சீரியல் லிமிட்டை விட்டு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து 2nd பிளேஸில் கயல். ஸோ 10.81. இப்போ ரீசெண்டாக அவங்களோட அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மேபி அப்கமிங் வீக்கில் இன்க்ரீஸ் பண்ணால் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ 1st பிளேஸில் பார்க்கும்போது சிங்கப்பெண்ணே. இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி டிஆர் ரேட்டிங் வேறு லெவல் போயிட்டுருக்கு. 1/1 இன்க்ரீஸிங். ஸோ ஃபேன்ஸ் மோஸ்ட்லி வெயிட் பண்ணுறது 12 பாயிண்ட் சம்திங் எப்படியாச்சும் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாப் 5ல் சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்குது. சுந்தரி வந்து டாப் 5ல் வந்திருக்காங்க. எதிர்நீச்சல் வந்து டாப் 4. வானத்தை போல டாப் 3. கயல் டாப் 2. சிங்கப்பெண்ணே டாப் 1 சீரியல் ஆஃப் சன் டிவியில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. டாப் 5 ஆஃப் தமிழ்நாடு சீரியலை யாருப்பா அப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன கெஸ் பண்ணியிருந்தேன்னா சிறகடிக்க ஆசை 9.08 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு டாப் 5ல் சிறகடிக்க ஆசை வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் சன் டிவியோட டாப் 5 சீரியல் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 9.33 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னுமே சிறகடிக்க ஆசை டிஆர் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டாப் 5 ஆஃப் தமிழ்நாடுல விஜய் டிவி வர ஹை சான்சஸ் இருக்குது. அது சிறகடிக்க ஆசையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை டாப் 5ல் சன் டிவி தான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாப் 5 ஆஃப் சுந்தரி. டாப் 4 ஆஃப் எதிர்நீச்சல். டாப் 3 வந்து வானத்தை போல. டாப் 2 கயல். டாப் 1 சிங்கப்பெண்ணே. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.